ஒருத்தரை மன்னிக்கணுமா இல்லையான்னு வரும்போது, எனக்கு விரோதமாக ஒன்று பெரிய ஒரு காரியம் செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, என்னமோ செஞ்சிட்டாங்க, எனக்கு கோவம் வருது. அப்போது ஒரு சாய்ஸ் இருக்குது, எனக்கு மன்னிக்கணுமா அல்லது பழி வாங்கணுமா? இப்போ எப்படி போகிறேன் நான்? எப்படி போகிறேன்றது என் அறிவை பொறுத்து இருக்குது. எனக்கு முதல்ல ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும்? கடவுள் என்னை எப்படி மன்னிச்சிருக்கிறார், அந்த அறிவு இருக்கா நமக்கு? அப்போது எனக்கு விரோதமாக ஒருத்தன் செஞ்சிட்டான், ஆனால் எனக்கு என்ன மனசுக்கு வருது, இப்போ நானும் அவருக்கு விரோதமாக செஞ்சிட்டேன். அப்போது அவருக்கு விரோதமாக செஞ்சோம், அவர் என்னை மன்னிச்சிட்டார். கடவுள் என்னை மன்னித்த விதம், அதை பற்றி அறிவு, கடவுள் மேலே ஒரு அன்பு, அவரை பிரியப்படுத்தணும். சரி, பழி வாங்கிறத விடு, அல்லது என்னையே என் சுய ஒரு இச்சையே பிரியப்படுத்திக்கிறத காட்டிலும் கடவுளை பிரியப்படுத்தணுன்ற அளவுக்கு என் அன்பு வளர்ந்திருக்க வேண்டும். கடவுளை பிரியப்படுத்தணும். அவருக்கு இந்த பழி வாங்கிறது வேண்டான்ட்டார். இங்க மன்னின்றாரு. நான் மன்னிக்கிறது போல மன்னி, நான் அன்பு செலுத்துறது போல நீ அன்பு செலுத்து. அப்போ அறிவு வேணும். அவர் எப்படி என்ன மன்னிச்சார்ன்ற அறிவு, அன்பு வேணும். அவர் மேல ஒரு அன்பு வேணும். அவரை பிரியப்படுத்தணும். என்ன இருந்தாலும் அவன் கிடக்குறான், இவரை நான் பிரியப்படுத்தணுன்ற ஒரு அன்பு. அப்புறம் ஒரு உணர்வு வேணும். என்ன உணர்வு? மன்னிக்கிறது தான் ரைட்டு, மன்னிக்கிறது தான் நல்லது, மன்னிக்கிறது தான் எனக்கே நல்லா போய் முடியும் தான் உணர்வு. என் சுய இச்சை என்ன சொல்லுது? நீ பழி வாங்கினாதான் உனக்கு ஒரு பெரிய திருப்தி. அதில் ஏன் பழி வாங்குறாங்க? சின்ன பிள்ளைங்களோட கேட்டு பாருங்க, ஏன்ப்பா பழி வாங்கினேன்? அவனா சொல்கிறான், அடித்தாதான், அந்த பழி வாங்கினாதான் எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு நினச்சேன் அப்படின்னு. திரும்ப சொல்கிறேன், யாருமே கடமை உணர்ச்சியில் போய் பாவம் செய்கிறதில்ல. அவங்களுக்கு அதனால ஏதோ ஒன்று கிடைக்கும்னு போய் பாவம் செய்கிறாங்க. அப்போது உலகத்தில் எப்படி நினைக்கிறாங்க? பழி வாங்கினா அதில் எனக்கு ஒரு திருப்தி வந்துடும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், வளர்ந்த கிறிஸ்தவன், உணர்வு உள்ள கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியுது? பழி வாங்கினா இப்போ ஒரு வேளை திருப்தி வரலாம், ஆனால் வந்த உடனே போயிடும். பட்டுன்னு போனால் பெரிய ஒரு வருத்தம் தான் வரும். ஐயோ இப்படி செஞ்சுட்டேன்னு ஒரு வருத்தம் வரும். ஏன் சமாதானம் கெட்டுரும், அவனும் கெட்டுருவான், கூட இருக்கவங்க, என் குடும்பம், அவங்க குடும்பம், எல்லாருமே சேர்ந்து கெட்டுருவோம். கிறிஸ்தவன் அப்படி பார்க்குறான் பாருங்க, ஆழமாக பார்க்குறான், விரிவாக பார்க்குறான், நீண்ட ஒரு டைம் வச்சு பார்க்குறான், லாங் டேர்ம் வியூ. அந்த நேரத்தில் பழி வாங்கினா என்ன நடக்கும்னு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் 5 வருஷம் அப்புறம் என்ன நடக்கும் யோசித்து பார்க்குறான். ஒரு கிறிஸ்தவன் ஆழமான உணர்வு உள்ள கிறிஸ்தவன் இதெல்லாம் யோசித்து பார்க்குறான். அது மட்டும் இல்லை, நான் மன்னிச்சா எனக்கு என்ன நடக்கும்? கடவுளை பிரியப்படுத்துவேன், என் மனசாட்சி கிளீனாக இருக்கும், சமாதானமாக இருக்க முடியும்.